பொதுவாக கண்களுக்கு எந்த ஒரு காய்கறி நல்லதுன்னு யாரையாவது கேட்டால் முதல்ல கேரட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கேரட் அப்படின்றது வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் மதிய உணவில் சேர்த்துக்கோங்க. வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து இருக்குது. ஆனால் வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். எந்த அளவுக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு இந்த மஞ்சள் பூசணி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவையான 100%லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 245% வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு போய் சேரும். இது கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படாமல் தடுக்கும். இப்போ வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து குறைபாடு உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக தினமும் ஒரு நாளைக்கு ஒரு கப்பு மஞ்சள் பூசணிக்காய் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலே அந்த ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கேரட் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கணும். கண் பார்வைக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை மதிய உணவில் சேர்த்துட்டே வாங்க. இப்போ வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்க மற்ற உணவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அரை நெல்லிக்காய் கிடையாது. உள்ளே இருக்க கொட்டையை நீக்கிட்டு நீங்கள் ஜூஸ் மாதிரி மிக்சியில் அரைத்தும் குடிக்கலாம், இல்லை தேன் நெல்லி மாதிரி தேனில் ஊற வைத்தும் சாப்பிடலாம். அடுத்து முருங்கைக்காய், பரங்கிக்காய், சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ. இதை குழந்தைகளுக்கு வேக வைத்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிட கொடுங்க. பிற்காலத்தில் எந்த ஒரு கண் பார்வை சம்மந்தப்பட்ட பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழங்களில் பப்பாளி பழம், மாம்பழம், அன்னாசி பழம், இது கூடவே சிவப்பு கொய்யா பழம்,